இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான மீனிங் என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஏ நாட் ஈக்குவல் டு பின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பி நாட் ஈக்குவல் டு சின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ பியும் சியும் ஈக்குவலாக இருக்காது. ஆனால் இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏக்கும் சிக்குமான ரிலேஷன் அவங்க சொல்லவே இல்லை. இப்போ ஏவும் சியும் மேபி ஏ ஈக்குவல் டு சியா இருக்கலாம், அல்லது ஏ நாட் ஈக்குவல் டு சியாவும் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஸோ இதை நான் வச்சுட்டு நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பி நாட் ஈக்குவல் டு ஏன்னு சொல்றாங்க. ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் படி ஏ நாட் ஈக்குவல் டு பினாலும் ஒன்று தான், பி நாட் ஈக்குவல் டு ஏனாலும் ஒன்று தான். ஸோ அப்போ இது வரைக்கும் கரெக்ட். அடுத்தது ஏ நாட் ஈக்குவல் டு சின்னு சொல்றாங்க. ஆனால் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு ஏக்கும் சிக்குமான ரிலேஷன் நமக்கு சொல்லவே இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட்ல. அப்போ ஏ நாட் ஈக்குவல் டு சின்னு நம்ம வந்து ஷூரா சொல்ல முடியாது. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, ஏ பி சி ஆர் டிஸ்டிங்க்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மூணுமே டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்ல வராங்க. ஸோ அப்போ அது கரெக்டானு பார்த்தோன்னா ஏவும் பியும் வேற வேறையா தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் படி. ஆனால் அதே மாதிரி பியும் சியும் டிஃப்ரெண்டா தான் இருக்க போகுது. ஆனால் ஏவும் சியும் டிஃப்ரெண்டா தான் இருக்குன்னு நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஏன்னா ஏவும் சியும் ஈக்குவலா கூட இருக்கலாம். ஸோ அப்போ இதுவும் தப்பு. அடுத்தது ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சின்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா சொல்லிடலாம், ஏன்னா ஏ நாட் ஈக்குவல் டு பின்னு கொஸ்டின்லேயே இருக்கு. அப்போ இதுவும் கன்ஃபார்ம் தப்பு. அடுத்தது இது பாருங்க, ஏ நாட் ஈக்குவல் டு சி அல்லது ஏ ஈக்குவல் டு சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏக்கும் சிக்குமான ரிலேஷன் நமக்கு தெரியாது. ஸோ ஏ வந்து ஈக்குவலாகவும் இருக்கலாம் சிக்கு, அல்லது ஏ நாட் ஈக்குவலாகவும் இருக்கலாம். ஸோ அப்போ அதுபடி பார்த்தா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ தான். ஆனால் இங்கே வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏ நாட் ஈக்குவல் டு சின்னு மட்டும் இந்த ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு தான். அல்லது ஏ ஈக்குவல் டு சின்னு மட்டும் கொடுத்துருந்தாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு தான். ஆனால் இங்கே ரெண்டுமே கொடுத்ததுனால இந்த ஆப்ஷன் கரெக்ட். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன்